ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு பழத்தை பற்றின ஜிகேஸ் பார்க்கலாமா? உலகளவில் பலாப்பழத்தை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தியா தான். பலாப்பழம் சாப்பிடுவதால் உடலுக்கு கிடைக்கும் உடனடி ஆற்றல் எதனால் வருகிறது? இயற்கை சர்க்கரை, ஃப்ரக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ். பலாக்காயை மாமிசத்திற்கு மாற்றாக சமைக்கிறதுனால காரணம் என்ன? அதோட நார் பண்பும் அது சமைச்ச பிறகு கிடைக்கிற கறி போன்ற அமைப்பும் தான், அதாவது டெக்ஸ்சர். பலா மரத்தோட இலையின் வடிவம் எத்தகையது? நீள்வட்ட வடிவமாகவும் பளபளப்பான பச்சை நிறமாகவும் இருக்குது. பலாப்பழத்தின் வாசனைக்கு காரணமான முக்கிய வேதிப்பொருள் எது? ஈதர்கள், அதாவது எஸ்டர்ஸ், அப்புறம் ஐசோ அமில அசிட்டேட். பலாப்பழம் எந்தெந்த மாநிலங்களின் மாநில பழமாக இருக்குது? கேரளா மற்றும் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு, பலாப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் சத்து எதற்கு உதவுது? இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. பலா மரங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு காய்க்க தொடங்குது? பொதுவாக 3லிருந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் காய்க்க தொடங்குது. பலாப்பழம் செரிமானத்திற்கு உதவுவதற்கு காரணம் அதில் இருக்கிற எந்த சத்து பயன்படுது? நார்ச்சத்து, டயட்ரி ஃபைபர். பலாப்பழத்தின் உள்ளே இருக்கும் சுளைகளுக்கு இடையே உள்ள பகுதிக்கு பெயர் என்ன? இதழ்கள் இல்லைன்னா நார்கள். பலாப்பழத்தின் தோல் முதிர்ச்சியின் போது என்ன நிறத்தில் மாறுகிறது? பச்சை நிறத்திலிருந்து மஞ்சள் அல்லது பழுப்பு நிறமாக மாறுது. பலாப்பழம் காயாக இருக்கும் பொழுது அதை எதற்கு பயன்படுத்தலாம்? சமையலில் கூட்டு அப்புறம் பொரியல் செய்ய பயன்படுத்தலாம். பலா மரத்தின் ஆயுள் காலம் பொதுவாக எத்தனை ஆண்டுகள் வரை இருக்கும்? 100லிருந்து 150 ஆண்டுகள் வரை இருக்கும். பலா மரத்திற்கு தேவையான முக்கிய தட்பவெப்பநிலை என்ன? வெப்பமண்டலம் அல்லது ஈரப்பதமான காலநிலை. பலாப்பழ விதைகளில் எந்த சத்து அதிகம் உள்ளது? புரதம், அப்புறம் மாவுச்சத்து, புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். பலா மரத்தோட கட்டைகள் எந்த பயன்பாட்டிற்கு அதிகம் பயன்படுத்தப்படுது? தளபாடங்கள், அதாவது ஃபர்னிச்சர், அதுக்கப்புறம் இசைக்கருவிகள் செய்வதற்கு பயன்படுது. பலாப்பழத்தோட ஆங்கில பெயர் என்ன? ஜாக் ஃப்ரூட். பலாப்பழத்தில் அதிகமாக உள்ள விட்டமின் எது? விட்டமின் சி, அப்புறம் விட்டமின் ஏ. பலாப்பழம் எந்த நாட்டின் தேசிய பழம்? பங்களாதேஷ் நாட்டோட தேசிய பழம். பலாப்பழம் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தது? மல்பெரி குடும்பம். பலாப்பழத்தின் தாவரவியல் பெயர் என்ன? ஆர்டோகார்பஸ் ஹெட்டிரோபிலஸ். தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் பலாப்பழ உற்பத்திக்கு மிகவும் பிரபலமானது? பண்ருட்டி, கடலூர் மாவட்டம். மரத்தில் காய்க்கும் பழங்களிலேயே மிகப்பெரிய பழம் எது? பலாப்பழம் தான். ஓகே மக்களே, ஜாக் ஃப்ரூட் பற்றின ஜிகேஸ் பார்த்தோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.